கேரளாவில் தங்க நகை வியாபாரிகள் சென்ற காரை வழிமறித்து 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவையிலிருந்து கேரளா வரை பின்தொடர்ந்து சென்ற கொள்ளையர்கள் சிக்குவார்களா? கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த நகை வியாபாரிகளான அருண் மற்றும் ரோஹித் இருவரும் நேற்று கோவைக்கு வந்துள்ளனர். கோவையிலிருந்து 2 கோடி மதிப்புள்ள 2.5 கிலோ தங்க நகைகளை வாங்கிக் கொண்டு காரில் இருவரும் கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்தனர். கேரள மாநிலம் திருச்சூர் தேசிய நெடுஞ்சாலையில் கல்லிடுக்கு என்னும் பகுதியில் குறுகலான சாலையில் காரை வழிமறித்து ஒரு கும்பல் கொள்ளையடிக்க முயன்றுள்ளது. ஆனால் நகை வியாபாரிகள் நகை பையை கொடுக்க மறுக்கவே அவர்களை காருடன் சேர்ந்து கடத்தி சென்று விட்டனர். சிறிது தூரத்தில் நகை வியாபாரிகள் அருண் மற்றும் ரோஹித் இருவரையும் தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கி விட்டுவிட்டு கொள்ளையர்கள் நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டனர். ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளுடன் காரையும் கொள்ளையர்கள் கொண்டு சென்றனர். கொள்ளை சம்பவம் குறித்து போலீசில் புகார் கொடுக்க திருச்சூர் மாவட்ட போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கொள்ளை சம்பவத்தின் போது கொள்ளையர்கள் ஒருவரை ஒருவர் பெயர் சொல்லி அழைத்ததாகவும் அவர்கள் பேசிய உச்சரிப்பு ஆலப்புழா பகுதியில் பேசுவது போல இருந்ததாக நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திரைப்பட பாணியில் நடந்த இந்த நகை கொள்ளை சம்பவம் பின்னால் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். கோவையில் இருந்து இந்தியா முழுவதும் பல இடங்களுக்கு தங்க நகைகள் செய்து கொடுக்கப்படும் நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் நகை வியாபாரிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.